மேட் ஃபார் ஈச் அதர்ல. எஸ். நாங்க மட்டும் தான் மேட் ஃபார் ஈச் அதரா? நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆமாங்க, எங்க ஊர்ல கூட அப்படிதான் என்னையும் எங்க மாமாவையும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்வாங்க. டேய் பாரா. என்ன உங்க யாருக்குமே புரியலையா? அதாவது அவளையும் விஸ்வாவையும் அவங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்களாம். இவ வேற நேரம் கட்ட நேரத்துல இப்படிதான் எடக்க மடக்கா பேசுவா. ஓ, நீங்க தான் அந்த கனகலட்சுமியா? ஆமா, அது நான் தான். ஏன் என் மாமா உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லலையா? ஓ, சொன்னாரு சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு. ஆனா லக்ஷ்மி, உங்க மாமா கண்டிப்பா எல்லாத்தையுமே சொல்லிருக்க மாட்டாரு. நான் வேணா எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம விளக்கமா சொல்லட்டுமா? சொல்லு லக்ஷ்மி, சொல்லுவா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அது ஆமா, உன்னையும் உன் மாமாவையும் பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர்னு உங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னியே. விஸ்வா என்னைக்கு ஊருக்கு வந்தா? எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு? அது அது ஊருனா எங்க ஊர் இல்ல. இப்போ நான் இருக்கிறதே என் சொந்த ஊரு தான். ஓஹோ, சொந்த ஊரா? ஆமா ஆமா, சொல்லலாம் சொல்லலாம். உனக்கு அந்த எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீதான் இந்த ஊர்லயே செட்டில் ஆக பிளான் பண்றல, அப்ப நீ தாராளமா சொல்லலாம். ஆனா நீ மட்டும் சொன்னா போதுமா? நானும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. இப்ப எதுக்கு நீ அத பத்தியே பேசிட்டு இருக்க? என்ன கோவப்படுற? இல்லையே, கோவலாம் இல்லையே. நான் சும்மா பொதுவா தான் சொன்னேன். அப்படி ஏதாவது சொல்லணும்னா விஸ்வா மாமா இருக்காரு, அவரே என்ன பத்தி சொல்லட்டும். நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், சரியா? அது என்ன எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? அதானே, வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா மாமான் தான் உனக்கு வாயில வருமோ என்ன? உங்களுக்கு இன்னுமா புரியல? அவங்க ரெண்டு பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர் ஆச்சே. அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க, இப்படிதான் பேசிப்பாங்க, இல்லையா லக்ஷ்மி? பாவம் துளசி, அங்க பாரு லக்ஷ்மியோட முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. இந்த அளவுக்குலாம் கிண்டல் பண்ண கூடாது. நான் எந்த கிண்டலும் பண்ணலையே. மாமா வாங்க மாமா, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரேன், வாங்க. ஏய் லக்ஷ்மி, என்ன உங்க மாமாக்கு மட்டும்தான் கவனிப்பா? எங்களெல்லாம் நீ கண்டுக்க மாட்டியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எங்களுக்கும் சேர்த்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. ஏய் துளசி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவளை எப்படி நீ வேலை வாங்குவ? இங்க பாருடா, அவள சொன்னா அவ மாமா நம்மள திட்டுறாரு. திட்டல, இப்ப எதுக்கு நீ அவளை வேலை வாங்கணும்? உனக்கு எடுத்துட்டு வர போறவ அப்படியே எங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வர போறா. அதுவும் இல்லாம நான் அவ மேல இருக்கிற உரிமையில தானே கேக்குறேன். என்ன லக்ஷ்மி, நான் உன்னை கேட்க கூடாதா? அது சொல்லு, நான் கேட்க கூடாதா? கேட்கலாமே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மாமா நீங்க விடுங்க மாமா. எப்படி பார்த்தாலும் துளசி எனக்கு அக்கா மாதிரி. இதுல என்ன இருக்கு, நான் அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். பொழைக்க தெரிஞ்ச பொண்ணு. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா துளசி, அப்படி என்ன உனக்கும் லக்ஷ்மிக்கு இருக்கிற விஷயம்? நீ என்ன சொன்னாலும் அவ அமைதியா கேக்குறா. முன்னெல்லாம் நீ என்ன பண்ணனாலும் அவ திட்டிக்கிட்டு சண்டை போட்டுதான் இருப்பா. இப்ப எப்படி அவ திடீர்னு மாறி போனா?
நீ என்ன சொல்லி அவளை மிரட்டி வச்சிருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அந்த தேவையில்லாத விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாம உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. புரிஞ்சுதா? சரி, நீங்க வாங்கடி, நம்ம போலாம். போலாம். அதான் பிளான் பண்ண மாதிரி விஸ்வா கிட்ட பேசி லக்ஷ்மி அனுப்பி வச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அம்மா தீவிரமா யோசனையில இருக்காங்க? வேற ஏதாவது பிளான் பண்றாங்களோ? அம்மா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடி. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தான் தெரியல. எங்க என்னம்மா நடந்துச்சு? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? விஸ்வாவும் லக்ஷ்மியும் கிளம்பி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் போன் கூட பண்ணல. அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அதுவா விஷயம்? நான் விஸ்வாவுக்கு போன் பண்ணேன், ஆனா அவன் அட்டெண்டே பண்ணல. அப்போ லக்ஷ்மிக்கு போன் பண்ணி பார்க்க வேண்டியதானம்மா? பண்ணணும். கொடுங்கம்மா, நானே பண்றேன். பண்ணு. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு சத்யவதி? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அவனும் போன் எடுக்கல, இவளும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. பேசாம நாமளும் வித்யா கல்யாணத்துக்கு போய் நேராவே பாத்துட்டு வந்துருவோம். கிளம்பு. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ என்னடானா பொறுமையா இருக்க சொல்ற? அம்மா, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. ரெண்டு பேரும் சின்னஞ்சிறுசுங்க, முறையா வெளியே போயிருக்காங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது ரொமான்ஸ்ல இருப்பாங்கம்மா. என்னடி சொல்ற? போங்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும். நீங்க வேணா பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி ஒன்னா ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. சத்யவதி, நிஜமாவா சொல்ற? சத்தியமாமா, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வருவாங்க. அத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுறவ நானா மட்டும்தான் இருப்பேன். கண்டிப்பா நடக்கும்மா. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கணும்னு வேண்டிக்கோ. அப்படி பலிச்சுட்டா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டு அம்மா நமக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க போல இருக்கு. கடவுளே, அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துரு. அப்பதான் அதை வச்சு நான் நிறைய காசு பார்க்க முடியும்.
இதுங்க ரெண்டுத்துக்கும் வேற வேலையே இல்ல. இதே வேலையா போச்சு. நமக்கெல்லாம் எப்பதானே நடக்கும்? மாமா நீங்க எதுக்கு மாமா நிக்கிறீங்க? வாங்க மாமா உட்காருங்க. என்னடா இது? காராடி சரி வாங்கடி, நாமளும் உட்காந்து பேசுவோம். உட்காரு. என்னடி முறைச்சிட்டே இருக்க? முறைச்ச அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கூப்பிட்ட உடனே எங்க ரிசப்ஷனுக்கு வந்து எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஆமா, இதே மாதிரி கூடவே இருந்து எங்க மேரேஜையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்னடி இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணுமா? அசத்திட மாட்டோம். மேரேஜ் எப்படி நடக்கதான் போகுது. சோ யாரும் அத பத்தி கவலையே பட வேணாம். இன்னைக்கு பாட்டு டான்ஸ்னு செம்மையா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே, இப்ப முதல்ல பாய்ஸ் தனியாவும் கேர்ள்ஸ் தனியாவும் பிரிஞ்சு உட்காருங்க பாப்போம். என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடி ஓகே தானே? சூப்பர் டி. துளசி, எப்பவும் நீ தானே ஸ்டார்ட் பண்ணவ, இன்னைக்கும் நீயே ஸ்டார்ட் பண்ணிடு. நானா? நீதான் பண்ணணும். துளசி 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 துளசி. சரி சரி, நானே ஆரம்பிக்கிறேன். ஓகேவா?
ஹே சூப்பர் டி அசத்திட்ட. துளசி சூப்பரா முடிச்சிருக்கா. அடுத்து நம்ம விஸ்வா பாடுறான். நானா? மச்சான் வாடா. விஸ்வா நீதான் பாடணும். விஸ்வா கமாண்டா வாடா வாடா வாடா. கமாண்டா விஸ்வா வாடா வாடா. சரி சரி நானே பாடுறேன். ஓஹோ, இதுதான் கேமா? இந்த கேம் மூலியமா துளசியனையும் காதல பகிர்ந்துக்கிறீங்களா? இருங்க இருங்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல நானும் வரேன். வாடா மச்சான் கலக்குடா. ஏய் போடா. செம்மடா, சூப்பர் சூப்பர் விஸ்வா, கலக்கிட்ட. நல்லா ஆனா விஸ்வா. அடுத்து யார் வர போறா? ஆஹா, வா லக்ஷ்மி. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மாலையில் பொன்மாலினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே சகியே சகியே, என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும்.